பிரைஸ் லார்ட். ஹீப்ரூஸ் 3:1ல நம்மளோட ஐடென்டிட்டியை குறித்து நம்ம பார்க்குறோம். வி ஆர் பார்ட் டேக்கர்ஸ் ஆஃப் த ஹெவன்லி காலிங். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஐடென்டிட்டிக்கு வேர்தியான ஒரு லைஃப் நம்ம வாழணும்னா அதுலேயே நம்ம வாசிக்கிறோம், நம்ம ஜீசஸை அப்போஸ்தலராகவும் ஹை ப்ரீஸ்டாகவும், அப்போஸ்தலரும் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து. அப்போ ஜீசஸை அப்போஸ்தலராகவும் ஹை ப்ரீஸ்டாகவும் நம்ம கன்ஃபஸ் பண்ணணும், அடுத்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எந்த அளவு ஜீசஸை நம்ம அப்போஸ்தலா பார்க்குறோமோ, எப்படி வானத்திலிருந்து இறங்கி பெத்லஹேமில் பிறந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து பிதாவின் சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றி கால்வரிக்கு போய் அந்த டூம் வரைக்கும் போய் நமக்காக ஒரு அப்போஸ்தலா, ஒரு அனுப்பப்பட்டவராக தன்னுடைய வேலையை செய்து முடித்தாரோ, அதை நம்ம எந்த அளவு அறிக்கை எடுக்கிறோமோ, எந்த அளவு கவனிக்கிறோமோ, அந்த அளவு பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாக வாழ முடியும். அதே மாதிரி ஒரு ஹை ப்ரீஸ்டாக நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கும்படி அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு நமக்காக பரிதபிக்கக்கூடியவராய், நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஸோ எந்த அளவு அவரை அப்போஸ்தலராகவும் ஹை ப்ரீஸ்டாகவும் நம்ம கன்ஃபஸ் பண்ணுறோமோ, அப்சர்வ் பண்ணுறோமோ, அந்த அளவு இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.